என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அடுப்பு எரிச்சு விடு. அப்பா வீடியோவா போட்டோவாப்பா? வீடியோ இல்லப்பா, நான் போட்டோ தான் எடுக்கிறேன். சரி. என்னம்மா இன்னும் பொங்க மாட்டேங்குது? கொஞ்சம் பொறுமையா ராஜிரா, பொங்கி வரும். இல்லம்மா ரொம்ப நேரம் ஆச்சுமா. அவசரப்படாம இருமா, நிதானமா பொங்கறது தான் நல்லது. பரிவட்டம் கட்டிட்டா எல்லாம் சரியா நடந்துருமா? பொங்கல் பொங்குறதுலதான் உன்னோட எதிர்காலமே இருக்கு. நீ தப்பு பண்ணிருந்தா மன்னிப்பு கேட்டு சாமிய வேண்டிக்க. அவ என்ன தப்பு பண்ணா? பரிவட்டம் கட்டினது சாமிக்கு பிடிக்கலையோ என்னவோ. அகல்யா, எதுக்கு எதை முடிச்சு போடுற? நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நான் தோன்றத சொன்னேன். உனக்கு தோணுனது கேவலமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, உள்ள நினைக்கிறது எதுவுமே வெளியில சொல்லாத. அதான் எல்லாருக்கும் நல்லது. இத பாருங்க, முதல் பொங்கல் பொங்குனாதான் நம்ம குடும்பத்தோட மரியாதையே இருக்கு. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாருக்கும் தெரியும், நீ கொஞ்சம் சும்மா இரு. புது பானையில பொங்கி விழறதுக்கு கைராசி, மனசு சுத்தம், பிறந்த வீட்டு பின்னணின்னு எல்லாமே வேணும். ஆயிரம் தான் இருந்தாலும் ஆதிரா ரெண்டாம் தாரத்து பொண்ணுதானே. அவளுக்கு போய் முதல் மரியாதை கொடுக்கலாமா? அது சாமி குத்தமாகாது. எதுக்கு தேவையில்லாததை பேசிட்டு இருக்க? முதல் பொங்கலா அவங்களோட பொங்கல் பொங்கலேனா நாளைக்கு ஊரே இப்படிதான் பேசும். என்ன அடக்கிடுவீங்க? ஊரை அப்படி அடக்க முடியுமா? ஏய், சாரதா, பொங்கல் பொங்கிருச்சு. அதுவும் கிழக்கு பக்கமா விழுந்து பொங்கிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? போதுமா? இவதான் என்னோட வாரிசுன்னு இப்பவாத நீ நம்புறியா? உன்னோட கைராசியால இந்த குடும்பமே செழிக்க போகுதுமா. நீதான் இந்த குடும்பத்தோட அச்சாணி.
பாரு. திருமாறன் ஆதிராவை கல்யாணம் பண்ணிட்டாரா? எவ்வளவு பெரிய துரோகம்! இது அந்த சாமிக்கு அடுக்காது. மாறா, 2 பேரும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஏய் மாறா, என்னடா பாக்குற? போடா போய் ஆசீர்வாதம் வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இருங்கம்மா. நல்லா இருமா, நல்லது. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. அப்பா, முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன். இரு வந்துடுறேன். அங்க பாரு செல்லக்குட்டி, சாமி பாரு, சாமி பாரு. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க அகிலா. எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நான் வெளியே வந்ததும் திருமாறனுக்கு அந்த ஆதிராவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? இது என்னால தாங்கவே முடியல அகிலா. சாரு, கண்ட்ரோலா இரு. நான் அந்த வீட்டை விட்டு வந்ததுல அந்த வீட்டுல ஒருத்தர் கூட வருத்தப்படல அகிலா. என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன யாருக்கும் பிடிக்கலன்னு தெரியுது. யாருக்கும் என்ன பத்தின அக்கறை கொஞ்சம் கூட இல்ல. மொத்தத்துல நான் அந்த வீட்டை விட்டு வந்ததுதான் சரி அகிலா. என்ன மறந்தவங்கள நானும் மறந்துட்டேன். அதான் நல்லது. திருமாறனும் இப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்னை விரும்பின அளவுக்கு அவரை நான் விரும்பலதான். ஆனா மரியாதை அவரை ஒரு இடத்துல நான் வச்சு பார்த்தேன்ல. ஆனா அதுக்கு தகுதி இல்லாத ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. ஆதிராவை எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்க அவருக்கு மனசு வந்துச்சோ. நான் மனசு விட்டு சொல்றேன் அகிலா, எனக்கு திருமாறன் மேல ஒரு பரிதாபம் இருந்துச்சு. ஆனா இப்படி அவரு கீழ்த்தனமா நடந்து பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரு, டென்ஷன் ஆகாத. எனக்கும் அவங்க செய்யறதெல்லாம் பார்த்து எரிச்சலா தான் இருக்கு. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த வட்டத்துக்குள்ளேயும் சிக்காம மனசு விட்டு காதல் பண்றது நாம மட்டும்தான். புனிதமான காதல்னு சொல்றதுக்கு நமக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. எனக்கு ஏமாற்றமா இருக்கு அகிலா. அது ஏன் எனக்கு தெரியல. சாரு, நீ அவங்கள பத்தி யோசிக்கிற மாதிரி அவங்க உன்னை பத்தி யோசிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேல. அதான் இந்த ஏமாற்றம். இங்க பாரு, நீ எதையும் மனசுக்குள்ள போட்டுக்காம ஃப்ரீயா இரு. என்னோட குழந்தைக்கு யாரோ ஒருத்தி அம்மாவா இருக்க கூடாது. அதுவும் அந்த ஆதிரா கையில
என் குழந்தை இருக்கவே கூடாது. எனக்கு துரோகம் பண்ணவரு என் குழந்தைக்கு அப்பாவா இருக்க கூடாது. பிறந்த உடனே விட்டுட்டு ஓடி வந்தாலும் அது ஏன் குழந்தை தானே அகிலா. நீ என் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பல்ல அகிலா, சொல்லு. கடவுளே, இது வெடிச்சா என்ன ஆகுறது? முதல்ல இதை திருமாறன் கிட்ட சொல்லணும். நடக்க போற குண்டு வெடிப்பால திருமாறனோட வேலை போயிடும், நிம்மதி போயிடும், எதிர்காலம் போயிடும், மொத்தத்துல அவனோட வாழ்க்கையே போயிடும்.